ஹலோ வியூவர்ஸ், ஒரு நாகரிகத்தோட வளர்ச்சியை அளவிடுறதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஆமாம், கார்டஷேவ் ஸ்கேல்னு சொல்லப்படுற இது ஒரு நாகரிகத்தோட வளர்ச்சியை அவங்கக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜியை கொண்டு அளவிடாமல் அவங்க இந்த பிரபஞ்சத்தில் எந்த அளவுக்கு எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றதை கொண்டு அளவிடுது. அதாவது நம்ம பூமியில் இருக்கிற ஆற்றலை பயன்படுத்துறதுலேருந்து மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எனர்ஜியும் கண்ட்ரோல் பண்ணுற உயிரினங்கள் வரையும் இந்த கார்டஷேவ் ஸ்கேல் வரிசைப்படுத்துது. கார்டஷேவ் ஸ்கேல்னு சொல்லப்படுற இந்த கான்செப்டில் நாகரிகத்தோட வளர்ச்சியை டைப் 1 சிவிலைசேஷன்லேருந்து டைப் 7 சிவிலைசேஷன் வரை பிரிக்கிறாங்க. இதில் மனித நாகரிகம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுற விதமாக நம்ம இந்த ஸ்கேல்லையே இல்லை. இது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். கடந்த 1964ஆம் ஆண்டு சோவியத் மற்றும் ரஷ்ய ஆஸ்ட்ரோஃபிசிஸ்டான நிக்கோலே கார்டஷேவ் தான் இந்த ஸ்கேலை உருவாக்குனார். இந்த ஸ்கேல் ஒரு சிவிலைசேஷன் எந்த அளவுக்கு எனர்ஜியை ஹார்வெஸ்ட் பண்ணி பயன்படுத்துதோ அதை கொண்டு 3 வகையாக பிரிக்குது. இது டைப் 1 சிவிலைசேஷன், டைப் 2 சிவிலைசேஷன் மற்றும் டைப் 3 சிவிலைசேஷன் ஆகும். இதில் டைப் 1 சிவிலைசேஷன் அல்லது பிளானட்டரி சிவிலைசேஷன் சொல்லப்படுற நாகரிகம் அவங்களோட சொந்த கிரகத்தில் கிடைக்கக்கூடிய மொத்த எனர்ஜியும் பயன்படுத்துகிற அளவுக்கு கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்களாம். இதில் அந்த கிரகத்தில் கிடைக்கக்கூடிய ஃபாசில் ஃபியூல்ஸ், விண்ட் எனர்ஜி, ஜியோதெர்மல் எனர்ஜி மற்றும் சோலார் எனர்ஜி போன்ற அத்தனை விதமான ஆற்றலையும் 100% பயன்படுத்துவாங்களாம். அதாவது இந்த டைப் 1 நாகரிக மக்கள் ஒரு செகண்டுக்கு சுமார் 10⁻16 வாட்ஸ் ஆஃப் எனர்ஜியை பயன்படுத்துவாங்கன்ட்டு இந்த கார்டஷேவ் ஸ்கேல் சொல்லுது. அடுத்து டைப் 2 சிவிலைசேஷன். இந்த டைப் 2 நாகரிக மக்கள் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருப்பாங்கன்னா அவங்களோட கிரகத்தோட ஸ்டாரில் இருந்து எனர்ஜியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்களாம். அதாவது இதை விளக்கமாக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு டைப் 2 சிவிலைசேஷனாக இருந்தால் நம்ம பூமியில் இருக்கிற மொத்த எனர்ஜியும் பயன்படுத்துறது மாத்திரம் இல்லாமல் சூரியனில் இருக்கிற எனர்ஜியும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்துருப்போம். இந்த ஒரு விஷயத்தை சாத்தியமாக்குறதுக்கு இந்த டைப் 2 நாகரிக மக்கள் அவங்களோட சூரியனை சுற்றி டைசன் ஸ்பியர் போன்ற மெகா ஸ்ட்ரக்சரை கட்டமைப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதுவும் இந்த டைப் 2 நாகரிக மக்கள் ஒரு நொடிக்கு சுமார் 10⁻26 வாட்ஸ் ஆஃப் எனர்ஜியை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்து டைப் 3 சிவிலைசேஷன். இந்த டைப் 3 நிலையை அடைகிற நாகரிகம் அவங்களோட கேலக்சியில் இருக்கிற மொத்த எனர்ஜியுமே பயன்படுத்துவாங்களாம். இது ஒரு நொடிக்கு சுமார் 10⁻36 வாட்ஸ் ஆஃப் எனர்ஜியாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், மனிதர்களான நம்ம இதில் எந்த இடத்துல இடம் பெறுறோம்ட்டு. ஆனால் கவலை தரும் விதமாக நம்ம இன்னும் இந்த ஸ்கேலில் இடம்பெறவே இல்லை. அதாவது மனித நாகரிகம் ஒரு டைப் 0 சிவிலைசேஷனாக தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஒரு நொடிக்கு சுமார் 10⁻13 வாட்ஸ் ஆஃப் எனர்ஜியை மாத்திரம் தான் பயன்படுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி வரையுமே நம்ம பெரும்பாலும் எனர்ஜி நீட்ஸுக்கு ஃபாசில் ஃபியூல்ஸ் தான் பயன்படுத்திக்கிட்டு வரோம். ஆனால் நம்ம வளர்ச்சி அடையவே இல்லைன்னு சொல்ல வரல. வெறும் கற்களால் ஆன ஆயுதங்களை பயன்படுத்தின காலத்திலேருந்து இப்போது நம்மளோட வேலையை நம்மளுக்காக ஒரு மிஷினை செய்ய வைக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி டெக்னாலஜி வளர வளர நம்மளோட எனர்ஜி கன்சப்ஷனுமே ஜாஸ்தியாகுது. இதை வச்சு பார்க்கையில் நம்மளோட வளர்ச்சியை குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போதைக்கு மனித இனம் இந்த கார்டஷேவ் ஸ்கேலில் 0.75 இடத்துல இருக்குது. இந்த வளர்ச்சி இப்படியே தொடர்ந்து மனித இனம் போராலேயோ இல்லை வேறு ஏதாவது காரணத்தினாலே அழியாமல் இருந்துச்சுன்னா இன்னும் 100 இல்லைனா 200 வருஷத்துக்குள்ளே நம்ம டைப் 1 சிவிலைசேஷனை அடைஞ்சிருவோம். இந்த டைப் 1 ஸ்டேட்டை நம்ம அடையும் போது பூமியோட எனர்ஜியை முழுமையாக பயன்படுத்துகிற ஆற்றலை நம்ம அடையிறது மாத்திரம் இல்லாமல் நம்ம பூமியோட கிளைமேட் சேஞ்ச் மற்றும் இயற்கை பேரழிவுகளை கூட நம்ம நல்லா கட்டுப்படுத்த முடியும். இதுக்கு காரணம் என்னென்னா, எந்த அளவுக்கு எனர்ஜியை நம்ம அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜியும் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கோம். இந்த ஒரு கட்டத்தை நம்ம அடையும் போது பிரிவினை என்பதே இல்லாமல் உலக அளவில் ஒருங்கிணைந்த நாகரிகமாக மாறியிருப்போம். ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டைப் 1 ஸ்டேட் அடையிறது தான் மிகவும் கஷ்டம்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஒன்ஸ் நம்ம டைப் 1 ஸ்டேட் அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளோட வளர்ச்சியில் அந்தளவுக்கு பெரிய தடைகள் எதுவும் ஏற்படாதுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறாங்க. இந்த டைப் 1 சிவிலைசேஷனுக்கு அடுத்த நிலையாக இருக்கிறது தான் டைப் 2 சிவிலைசேஷன்.
இந்த டைப் 2 நிலையை நம்ம அடையும் போது டைசன் ஸ்பியர் போன்ற கட்டுமானங்களை கட்டி நம்ம அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்போம். இந்த டைசன் ஸ்பியர்னு சொல்லப்படுறது நட்சத்திரங்களை சுற்றி கட்டப்படுற ஒரு மெகா ஸ்ட்ரக்சர். இந்த ஒரு கட்டுமானத்தோட உதவியால் நம்ம சூரியனோட எனர்ஜியை அதிக அளவில் பயன்படுத்த முடியும். இந்த ஒரு நிலையை நம்ம அடையில ஸ்பேஸ்லேருந்து வரக்கூடிய ஆபத்துகளான ஆஸ்ட்ராய்டு இம்பேக்ட் அல்லது சூப்பர் நோவா போன்ற பிரச்சனைகளை கையாளுறதுக்கு நம்ம தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்போம். இந்த நிலையில் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற கிரகங்களில் காலனி சமைக்கிறது மாத்திரம் இல்லாமல் நம்மளோட அட்வான்ஸ் சிவிலைசேஷனை தேடுற பயணத்தை ஆரம்பிச்சிருப்போம். சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன யூகிக்கிறாங்கன்னா, இந்த டைப் 2 ஸ்டேட்டை நம்ம அடைஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கான்ஷியஸ்னஸையே ஒரு கம்ப்யூட்டரில் அப்லோட் பண்ணி வைக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கோம்னு சொல்கிறாங்க. அதாவது இப்பேற்பட்ட டெக்னாலஜி மூலியமாக நம்ம அழியாத்தன்மையை அடைஞ்சிருப்போம்னு சொல்லி சில பேர் குறிப்பிடுறாங்க. மைண்ட் அப்லோடிங் சொல்லப்படுற இந்த கான்செப்ட் மனித மூளையோட நியூரல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லப்படுற நிரம்பியல் அமைப்பை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் உருவாக்குறதோட நம்மளோட கான்ஷியஸ்னஸை ஒரு வர்ச்சுவல் உலகத்தில் இருக்கிறதுக்கு அனுமதிக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த நிலையை அடைஞ்ச ஒரு நாகரிகம் இப்போ இருக்கிற மனித நாகரிகத்தை அவங்க பேசுறது கூட தகுதி இல்லாத ஒரு கீழ்கண்ட நாகரிகமாக தான் பார்ப்பாங்கன்னு சொல்லி கூறப்படுது. இதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது தான் டைப் 3 சிவிலைசேஷன். இந்த டைப் 3 நிலையை அடைஞ்ச ஒரு நாகரிகம் எப்படி இருக்கும்னா, அவங்களோட ஸ்டாரில் இருக்கிற எனர்ஜியை மாத்திரம் பயன்படுத்தாமல் அவங்களோட மொத்த கேலக்சியில் இருக்கிற எனர்ஜியுமே பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த நிலையில் அவங்க மொத்த ஸ்பேஸ் டைமே கட்டுப்படுத்துறதுக்கு தேர்ச்சி பெற்றிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. இந்த கார்டசெவ் ஸ்கேலை நிக்கோலே கார்டசெவ் டைப் 3யோட நிறுத்தினாலுமே அதுக்கப்புறம் வந்த ஆராய்ச்சியாளர்கள் டைப் 4லேருந்து டைப் 7 வரையும் வடிவமைச்சிருக்காங்க. இந்த டைப் 4 சிவிலைசேஷன் மக்கள் வெறும் ஒரு கேலக்சியில் இருக்கிற எனர்ஜியை மாத்திரம் பயன்படுத்தாமல் ஒரு மொத்த கேலக்சி கிளஸ்டரோட எனர்ஜியுமே பயன்படுத்துவாங்களாம். இந்த கேலக்சி கிளஸ்டர்னு சொல்லப்படுறது ஆயிரக்கணக்கான கேலக்சிஸ் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் பிளாக் ஹோல் மற்றும் டார்க் மேட்ரு போன்ற விஷயங்களை இவங்களால கையாள முடியும்னு சொல்லப்படுது. அவ்வளோ ஏன், இந்த ஒரு நிலையில் இந்த மக்கள் வெளிச்சத்தோட வேகமாக பயணிக்கிறதுக்கான முறையை கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. இதுக்கு அடுத்து உள்ளது டைப் 5 சிவிலைசேஷன். இந்த டைப் 5 சிவிலைசேஷன் மக்கள் மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எனர்ஜியுமே கண்ட்ரோல் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் மல்டிவர்ஸ் போன்ற கான்செப்டையும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு அடுத்து உள்ளது டைப் 6 சிவிலைசேஷன். இந்த டைப் 6 சிவிலைசேஷன் மக்கள் மொத்த மல்டிவர்ஸையுமே அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது மாத்திரம் இல்லாமல் ஆங்கிலத்தில் டைமென்ஷன்னு சொல்லப்படுற வெவ்வேறு பரிமாணங்களையும் ஆக்கிரமிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்களாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு நிலையில் இவங்க நம்ம பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகளையே மாற்றுற அளவுக்கு சக்தி படைச்சவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது இந்த ஒரு நிலையை அடையிற ஒரு நாகரிகம் நம்மளோட கற்பனைக்கு அப்பாற்பட்டு ஒரு ரியாலிட்டியே மாற்றுற அளவுக்கு சக்தி படைச்சவங்களாக இருப்பாங்க. ஆனால் இது இத்தோட நிற்கலை. இதுக்கப்புறம் கூட டைப் 7 சிவிலைசேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த டைப் 7 நிலையை அடையிற உயிரினம் மல்டிவர்ஸுக்கும் அப்பாற்பட்டு மொத்த மல்டிவர்ஸுக்கும் வெளியில் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒருவேளை நீங்கள் மார்வலோட வாட் இஃப் சீரீஸை பார்த்துருந்தீங்கன்னா அதில் வர வாட்சர்ன்ற கேரக்டரை உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த ஒரு நிலையில் இருக்கிற ஒரு உயிரினத்தினால ஒரு பிரபஞ்சத்தை சுலபமாக உருவாக்கவோ இல்லை அழிக்கவோ முடியும்னு சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு உயிரினம் தான் நம்ம பிரபஞ்சத்தோட லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ், டைம், ஸ்பேஸ் மற்றும் எனர்ஜி ஃபங்க்ஷன் போன்ற விஷயங்களை வகுக்கிறதா சொல்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு உயிரினத்தை தான் ஆராய்ச்சியாளர்கள் கடவுளோட ஒப்பிடுறாங்க. இந்த ஒரு இடத்துல சயின்ஸும் ஆன்மீகமும் ஒன்றாகுதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. நினச்சி பாருங்கள், இந்த டைப் 7 நாகரிக மக்கள் தான் இந்த பிரபஞ்சத்தையும் உருவாக்கி டைப் 0 சிவிலைசேஷனான நம்மளையும் உருவாக்கி நம்மளோட வளர்ச்சியை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத. இதை கேட்குறதுக்கு ஏதோ ஒரு படத்தில் வர கதை மாதிரி இருக்குதுல்ல. நிக்கோலே கார்டசெவ் இந்த ஸ்கேலை டைப் 3யோட நிறுத்தினதுக்கு காரணம் என்னென்னா, டைப் 2வோட முடிவு வரையும் தான் நம்மளுக்கு மனிதத்தன்மை இருக்கும்னோ, அதுக்கு மேலே வளர்ச்சி அடையில அந்த நாகரிகம் எந்த மாதிரி மாறும்னோ மற்றும் எந்த மாதிரி பிரச்சனைகளை அந்த நாகரிகம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும்னோ மனிதர்களான நம்ம கற்பனை பண்ணி பார்க்குறதே கஷ்டம்னு சொல்லி குறிப்பிடுறாரு. இந்த கார்டசெவ் ஸ்கேல் ஒரு நாகரிகம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுதுன்றதை மாத்திரம் கணக்கிடாமல் எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்றதையும் நம்மளுக்கு விளக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
என்னைக்காவது ஒரு நாள் நம்ம உருவாக்கினதாக கருதப்படுற டைப் 7 சிவிலைசேஷன் உயிரினங்களை நம்மளால் பார்க்க முடியுமா? இல்லை நம்மளே ஒரு டைப் 7 சிவிலைசேஷனாக ஆக முடியுமா? அதுவும் இல்லைனா இந்த டைப் 0ல் இருக்கிறது தான் நம்மளோட விதியா? உங்களோட தாட்ஸ் என்னென்னு கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.